இது பழைய பேப்பர். அப்பா, நம்ம பேப்பர்ல நம்ம பசங்க சுட சுட என்ன போட்டிருக்கானோ. நடிகர் கார்த்திக் சினிமாவில் கொடிகட்டி பறந்தபோது அவர் செய்த சேட்டைகளை இயக்குனரும் நடிகருமான பாரதி கண்ணன் சமீபத்தில் சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டது வைரலாகி இருக்கிறது. பாரதி, இந்த கார்த்திக் கிட்ட பணம் வந்தா மீண்டும் வராதுன்னு இண்டஸ்ட்ரிக்கே தெரியுமே, உங்களுக்கு தெரியாதா என்று கார்த்திக் சொன்ன விஷயங்கள் விவாத பொருளானது. கார்த்திக் காசு கொடுத்தா வராதுன்னு இண்டஸ்ட்ரிக்கே தெரியுமே, உங்களுக்கு தெரியாதா? சினிமாவில் மட்டுமல்ல, அரசியலிலும் கார்த்திக் பயங்கரமான ஆள் தான். மாட்டிறைச்சி வைத்திருந்தால் கொல்லும் கும்பல், காந்தியை கொன்ற கோட்சே, RSS பற்றியெல்லாம் 2015ஆம் ஆண்டே நடிகர் கார்த்திக் பேசியிருக்கிறார். அந்த வீடியோ கடந்த ஆண்டு மீண்டும் சுற்றுக்கு வந்தபோது எவ்வளவு தைரியமாக கார்த்திக் பேசியிருக்கிறார் என 2K கிட்ஸ்கள் கார்த்திகிற்கு சான்றிதழ் கொடுத்தார்கள். 2006 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கார்த்திக் ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் தலைவராக இருந்தார். அதிமுக கூட்டணியில் ஃபார்வர்டு பிளாக் இணைவது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து தோல்வியில் முடிந்துவிட்டது. ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் தமிழக தலைவராக அன்றைக்கு இருந்த சந்தானத்தை மாற்றிவிட்டுத்தான் நடிகர் கார்த்திக்கை அகில இந்திய தலைமை நியமித்தது. இது சந்தானத்திற்கு பிடிக்கவில்லை. தேர்தல் நேரத்தில் ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் இந்திய தலைவர் பிஸ்வாசுடன் கார்த்திக் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியை சந்தித்தார். மரியாதை தொடர்பான இந்த சந்திப்பை கூட்டணி பேச்சுவார்த்தை என்று சந்தானம் தவறாக பிரச்சாரம் செய்தார் என சொன்னார் கார்த்திக். அதன் பிறகு ஜெயலலிதாவை சந்தித்த போது நடந்த விஷயங்களை குறிப்பிடும் போது, ஜெயலலிதாவுடனான சந்திப்பு விவரத்தை வெளியிட்டால் இன்னொரு குண்டு வெடிக்கும் என அன்றைக்கு குண்டை போட்டார் கார்த்திக். ஜெயலலிதா கார்த்திக்கை பார்த்து என்ன சொல்லியிருப்பார்?